நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி காலையில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் இன்னும் கரெக்டான இடத்துல சப்போர்ட் எடுக்கலை. ஏன் மார்க்கெட் நெகட்டிவில் முடிஞ்சதுங்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ப்ராப்பராக ஏறணும் மேலே வரணும் அப்படின்னா ஒரு சரியான இடத்துல சப்போர்ட் எடுத்தால் தான் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு புல்பேக் கிடைக்கும். அதனால் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டால் இன்றைக்கி ஒரு கேப் அப்பு இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் ஒன்ஸ் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா, மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய எதிர்பார்ப்பு. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயோ இந்த சப்போர்ட் ஜோன்லேயோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இருந்தால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் நண்பர்களே. அதே தான் பேங்க் நிஃப்டியுமே சொல்லுது, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அகைன் நம்மளோட சப்போர்ட் ஒன்னில் எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வித் சப்போர்ட்டும் இருக்குது. சரிங்களா, அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி ஆகணும் நண்பர்களே. எந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கணும். நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எந்த லெவலையுமே நான் சேஞ்ச் பண்ணல. நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,893 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,338 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,904 அப்படிங்கிற லெவல், இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி டே ஹை, நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் கலர் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லெவல் சரிங்களா, 24,374 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,848 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,080 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி ஓய் டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் அதே லெவல்ஸ் தான். மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. சரிங்களா, ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணல, ஆனால் ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் க்ளோசிங் ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சாங்க. இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இந்த இடத்துல வச்சுது. ஆனால் பார்த்திங்கன்னா லோவை கட் பண்ணிவிட்டு ஆனால் ப்ரீவியஸ் டேஸ்க்காக ஒரு 343 புள்ளிகள் லோவில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா, சப்போர்ட் 49,770 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 50,589 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல், இந்த ஜோனு, இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,179. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் 51,654 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, தென் சப்போர்ட் 49,713 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 48,856 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 47,614 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியோட ஓய் டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி 50,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் பெருசாக இல்லை. 49,000 அப்படிங்கிற லெவல் தான் சின்ன சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் 49,500 சின்ன சப்போர்ட் இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸும் 50,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது நண்பர்களே. அப்போது மார்க்கெட் ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஏன்னா எவ்ரி 500 பாயிண்ட்ஸு புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டா கிடையாது.
ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 50,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் ஃபின்னப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபின்னப்டி இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரோடு தான் இருந்துச்சு. 23,881ங்கிற ப்ரீவியஸ் லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் படி மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,081 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,473 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 23,579 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 22,503 அப்படிங்கிற லெவல். இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்களா, இந்த லெவல் வந்து நாளைக்கான சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,356 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,131 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனும் அந்த இடத்துல தான் வருது. ஃபின்னப்டியோட ட்ரெண்ட் லைனும் அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு புல் பேக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து இன்னும் டச் பண்ணல. மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் திருப்பி ப்ரீவியஸ் டேவோட லோலேயே வந்து அதே இடத்துல நின்று இருக்குது. அகைன் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஹேமர் பேட்டர்ன் வச்சுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கலர் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இங்கேருந்து ஒரு புல்லிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும். அந்த ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, நாளைக்கான சப்போர்ட் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து டே லோவும் நேற்றையோட டே லோவிலையும் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. இந்த 12,213 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 12,105 100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு செகண்ட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,948. இந்த ட்ரெண்ட் லைனில் மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து நம்ம மார்க்கெட்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே வந்து ஒரு சேனலுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை. நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல், இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 12,470 to 500. அதுக்கப்புறம் இந்த 533 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 600 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின்லாம் ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2x3 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். 4-5 வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். மற்ற ப்ரோக்கரேஜோட நீங்கள் என்ன ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப லோ ப்ரோக்கரேஜாக இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி கற்றுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோ சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.